நீங்கள் சின்னதாக ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்கு ஆதார் கார்டு வேணும். ஒரு கார் வாங்கினாலோ ஒரு லோன் வாங்கினாலோ ஆதார் கார்டு வேணும். ஏன் ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு வேணும். ஒரு ஸ்கூலில் சத்துணவில் போய் ஒரு பையன் முட்டை சாப்பிட்றதுக்கு கூட ஆதார் கார்டு வேணும். இப்படியே போனால் நாளைக்கு இட்லி சாப்பிடவும் ஆதார் கார்டு வேணும், வடை சாப்பிட ஆதார் கார்டு வேணும், சிங்கிள் டீ குடிக்க கூட ஆதார் கார்டு தேவைப்படலாம். ஆதார் கார்டு என்பது பெரிய மோசடி, நம்முடைய தகவல்கள் திருடப்படுகின்றன, இது ரொம்ப தவறு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கிறாங்க. பதில் கேள்விகளில் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் கலந்துக்க முடியுமா? ஏன் பப்ளிக் நாங்கள் கலந்துக்க கூடாதான்னு நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு பதில் கேள்விகளில் பொதுமக்கள் தான் கலந்துக்க போகிறாங்க. ஆதார் கார்டை குறித்து அது ஒரு மோசடி என்று சொல்லி சோஷியல் மீடியாவில் பங்கெடுத்து பங்களிப்பு செய்து வரும் பலர் இன்னைக்கு பதில் கேள்விகளில் கலந்துக்க போகிறாங்க. பூச்சட்டியிலிருந்து தமிழ் வணக்கம். பதில் கேள்விகளுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையுமே வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அனந்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டெல்லியில் ஆதார் கார்டு திட்டத்தை ஒரு பைலட் ப்ரோக்ராமாக செயல்படுத்தி அதை முடித்து அதை வெற்றிகரமாக செய்து பார்த்துட்டு அந்த பரிசோதனைக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க இப்படி ஒரு அருமையான ஆதார் கார்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அரசு தரப்பில் சொல்லப்படுகிற ஒரு வாதம். இந்த வாதத்திற்கு நீங்கள் கேட்கும் கேள்விகள் என்னென்ன? டெல்லியில் பைலட் ப்ரோக்ராம் நடத்தி அது சக்சீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அதோட ரிசல்ட்ஸ் என்ன? அந்த ரிசல்ட்டை ஏன் வந்து இன்னும் காமிக்க மாட்டேங்கிறீங்க? இது வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த ரிசல்ட்ஸ் எதுவுமே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து சரியாக ஓடலை. அந்த பைலட் ப்ரோக்ராமே ஒரு ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரை பொருட்படுத்தாமல் அதை ஒன்றுமே அதை அப்படியே சைடில் தள்ளி வச்சுட்டு ஃபுல் இந்தியாவுக்கு வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுக்கு ஆதார் மேண்டட்டரி, ஆதார் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை நடந்ததாக தெரியவில்லை. ஆனால் நார்த்தில் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமாக பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போகிறாங்க, ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து அங்கே எதுவும் சிஸ்டம்ஸ் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பயோமெட்ரிக்ஸ், ஒரு மேண்டட்டரி சிஸ்டமை எப்படி இந்த ஸ்டேட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இந்தியாவில் ஆகஸ்ட் 15, 2015 நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார், 22,000 கோடி ரூபாய் இந்த ஆதார் கார்டு திட்டத்தை எல்பிஜியில் இணைத்ததின் மூலமாக 22,000 கோடி, ₹1 கிடையாது சார், அவ்வளவு சேமித்ததாக அவர் சொல்கிறாரு. பாரத பிரதமருக்கு உங்களுடைய கேள்வி என்ன? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் சொன்ன அந்த 22,000 கோடின்னு சொன்ன நம்பர் வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகு வந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட்டாக அது வந்து தப்பான ஒரு நம்பர். ஜஸ்ட் 174 கோடி மட்டும்தான் சேவிங்ஸாக வந்துச்சு. மற்ற வந்த சேவிங்ஸ் எதுவுமே ஆதார் லிங்க் பண்ணதுனால வரல. ஒன்று. ரெண்டாவது, அந்த 174 கோடி சேவிங்ஸும் ஆதாரை இணைக்க அவங்க எடுத்துக்கிட்ட அந்த காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாமல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரை லிங்க் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண சிஸ்டம்ஸ் போட்டது, அதோட காஸ்ட்டெல்லாம் எடுத்தோம்னா அந்த சேவிங்ஸ் வந்து அவ்வளோ கூட இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 22,000 கோடி எங்கே, 174 கோடி எங்கே? ஏன் வந்து அதை வந்து அவ்வளோ பெரிய ஒரு நம்பரை சொல்லி ஒரு மாதிரி ஏமாத்துறத ஏன் வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க? சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் என்ற பேரில் இதே போன்று வேறு நாடுகளில், வெளிநாடுகளில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இப்படிப்பட்ட சிஸ்டம் இருக்கும்போது இந்தியாவில் இப்படி வரக்கூடாதுன்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்களே, அவர்களுக்கு உங்கள் கேள்வி என்ன? இந்த ஆதார் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் மாதிரி அப்படின்னு சொல்லுகின்ற ஆதார் வந்து கவர்மெண்ட்டாகவே அந்த வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அதை வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஆதாருக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நம்பரும் சரி, நம்ம பயோமெட்ரிக்ஸும் சரி, நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறோம். அந்த ஓகே நான் கொடுக்குறேன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு எப்படி ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஆதாரை வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம்? நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் ஓகேன்னு ஒத்துக்கிட்டோமே தவிர கவர்மெண்ட் அது வந்து ஏர்டெலுக்கோ இல்லை வேற ஒரு கம்பெனிக்கோ கொடுக்கணும்னு நான் ஓகே சொல்லலை. ஆனால் என்கிட்ட கன்சென்ட் இல்லாமல் கவர்மெண்ட் அந்த டேட்டாவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி நம்பருக்கும் ஆதாருக்கும். ஃபேஸ்புக், கூகுள், யூடியூப், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நம்முடைய தகவல்கள் போய்கிட்டு தான் இருக்குது. நான் ஆன்லைனில் போய் ஒரு டிஷர்ட் வாங்கிட்டேன்னா, ஒரு கூகுளில் போய் ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணிட்டேன்னா, பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அது சம்மந்தப்பட்ட ஒரு பேண்ட்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு வரும். இப்போ ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் கூகுளுக்கும் என்னுடைய தகவல்கள் போகும்பொழுது என்னுடைய அரசாங்கத்திற்கு இந்த தகவல் போவதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு கேள்வி கேட்பாங்களே, அதுக்கு என்ன பதில் கேள்வி? ஃபேஸ்புக்கும் கூகுளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போகிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். யூரோப்பியன் யூனியனோட கவர்மெண்ட்டும் அது தப்புன்னு சொல்லி ஃபேஸ்புக்கையும் கூகுளையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஏன் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க, இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத உங்களோட யூசர்ஸ்க்கு சொல்கிறீங்களா, சரியாக சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் அதையே நான் தப்புன்னு சொல்கிறேன்.
இப்போது எனக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி இது வேணாம் அப்படின்னு சொன்னால் என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ண முடியும், ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இன்னி வரைக்கும் இமெயிலை யூஸ் பண்ணாத ஆளுங்க நம்ம ஊரில் இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஆதார் கார்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் நாளைக்கு என்னால் வாழ முடியுமா முடியாதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து ஃபேஸ்புக்கும் நம்ம டேட்டா கொடுக்குறோம், கூகுளுக்கும் டேட்டா கொடுக்குறோம், உனக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா என்ன தப்புன்னு சொல்கிறது வந்து இதுதான் தப்பு. நான் ஃபேஸ்புக்குக்கும் கூகுளுக்குமே தப்புன்னு சொல்கிறேன். ஸோ நான் கவர்மெண்ட்டுக்கு இந்த டேட்டா கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறத நீங்கள் ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க? தன்வி, நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் லாயர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் நாங்கள் செய்கிறோன்னு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் கேட்கும் பதில் கேள்வி என்ன? முதல்ல நீங்கள் எங்கேருந்து இந்த உத்தரவை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பார்த்தா அதில் அது மாதிரி ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் ரெஃபர் பண்ணுற உத்தரவு வந்து லோக் நீத்தின்னு என்ற ஒரு ஆர்கனைசேஷன் போட்ட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஃபேக் நம்பர்ஸ் வச்சுட்டு நம்மளுக்கு டெரரிசம்க்கு நிறையா ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நம்பர் வாங்குற போது தான் நம்ம டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுறோம், ஆனால் யார் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறதில்ல. ஸோ யார் வேணால் பயன்படுத்தலாம். அந்த சூழ்நிலையில் தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் வேறு எங்கேயுமே சொல்லலை ஆதார் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு. தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லார்கிட்டையும் சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதுனால தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு எப்படி எல்லார்கிட்டையும் சொல்கிறீங்க? உச்சநீதிமன்றம் அப்படி ஒன்று சொல்லவே இல்லைன்னா அது சொன்னதாக சொல்லி டெலிகாம் கம்பெனியாக இருக்கட்டும், ஏன் அரசாங்கமே நிறைய திட்டங்களில் வந்து இதை கண்டிப்பாக லிங்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் நீங்கள் கேட்குற பதில் கேள்வி என்ன? நம்ம உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த ஆதார் அட்டையை நம்ம ரேஷன் கடையிலையும் நம்ம எல்பிஜி திட்டத்துக்கும் நம்ம 100 நாள் திட்டத்துக்கும் மாத்திரம் தான் நீங்கள் ஆதார் அட்டையை கேட்கணும். ஆதார் அட்டையை வாங்கணும்னு கம்பல்சரியாக எங்கேயுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அந்த தீர்ப்பை மீறி எல்லா ஆக்டையும் எல்லா சட்டத்தையும் மாற்றி நீங்கள் எப்படி கேட்கலாம்? இப்போது நீங்கள் ஆதார் அட்டை தான் தேவை, ஆதார் அட்டை இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாது, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்க முடியாது, உங்களுக்கு ஃபோன் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு சப்சிடியும் வர முடியாது, நீங்கள் எப்படி கேட்கலாம்? அதுக்கு கனெக்டடாக இப்படி இவ்வளோ நம்ம அரசாங்கம் இவ்வளோ ஓப்பனாக நம்ம உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து இருக்கிற போது எதுக்கு அவங்க மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? எப்போ எடுக்க போகிறோம்? ஜார்க்கண்டில் ரேஷன் கடையில் ஆதார் கார்டை காட்டி பொருட்கள் வாங்க முடியாததால் ஒரு குழந்தை செத்து போச்சு. உடனே நம்முடைய அமைச்சர் ஒருத்தர் அங்கே போய் ரேஷன் கடைகளில் ஆதார் கார்டு கம்பல்சரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த அமைச்சருக்கு நீங்கள் கேட்க நினைக்கிற பதில் கேள்விகள் என்ன? முதல்ல உங்கள் நடைமுறையும் உங்கள் பேச்சும் சேமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இப்போது நீங்கள் சொன்ன கருத்து புது கருத்து இல்லை. இது 2015 நம்ம சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இடைக்கால தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆதார் அட்டை கம்பல்சரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை நீங்கள் எதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து அதிகாரிக்கும் இதுக்கு முன்னால் சொல்லப்படுத்தலை? ஒரு குழந்தை செத்தப்புறமா தான் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போது நம்ம நாட்டில் இருக்கிற மற்ற அதிகாரிகளுக்கு எப்போ இந்த கருத்து போய் சேரும்? எவ்வளோ பேர் சாகணும் இந்த கருத்து நம்ம மற்ற அதிகாரிக்கு போய் சேரத்துக்கு? வணக்கம். கள்ள ஓட்டுகளை எல்லாம் தடுக்க, போலி வாக்காளர்களை தடுக்க ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியோடு லிங்க் பண்ணணும்னு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் மிஸ்டர் ஸ்டாலின் சொல்லியிருக்கார். ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் கேட்க நினைக்கிற பதில் கேள்வி என்ன? அதாவது ஓட்டர் ஐடிலையும் நிறைய டூப்ளிகேட் இருக்குது, ஆதார் ஐடிலையும் இப்போ நிறைய டூப்ளிகேட் வந்துச்சு. அதை வந்து எப்படி டூப்ளிகேட் ஆக்கணும்னு யூடியூப்பில் வீடியோவே இருக்குது. இதெல்லாம் லிங்க் பண்ணக்கப்புறம் ஆதார் ஐடியை வச்சு ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணக்கப்புறம் கள்ள ஓட்டை தடுக்கலாம் நீங்கள் நம்புறீங்களா? சாதாரண மக்கள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க ஆக்சுவலி சாதாரண கிடையாது, பொதுமக்கள். அவர்களின் சார்பில் நீங்கள் கேட்க நினைக்கிற கேள்வி என்ன? ஆதார் கார்டு வேணும்னு கவர்மெண்ட் சொல்லுது, அதே வேணான்னு கவர்மெண்ட் தான் சொல்லுது. இப்போ ஆதார் கார்டு வேணுமா வேணாமான்னு சுப்ரீம் கோர்ட் இன்னும் பதில் சொல்லலை. இப்போ நான் ஆதார் கார்டு எடுக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்றது நான் என்னோட கேள்வி. ஆதார் கார்டை வாக்காளர் அட்டையோடு சேர்க்கணும், இதன் மூலமாக கள்ள ஓட்டுகளை தடுக்கலான்னு சிலர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கேட்க நினைக்கிற கேள்விகள் என்ன? அதாவது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது வந்து காங்கிரஸ். அப்போ வந்து நீங்கள் பிஜேபி வந்து அப்போஸ் பண்ணாங்க. இப்போ அதே திட்டத்தை பிஜேபி வந்து அமல்படுத்தியிருக்காங்க.
அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? உங்கள் தகவல்கள் எல்லாமே பத்திரமா இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விகள் என்ன? நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், நமக்கு தகவல்கள் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். கொஞ்ச நாள் முன்னாடி கான்பூரில் ஒரு கேங்கை பிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதாரில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸையும் ப்ரீச் பண்ணி நிறைய பேரை ஆதாரில் சேர்த்து விட்டதா அண்ட் அந்த சிஸ்டம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய வேலைகள் செஞ்சதா யூபி போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீமை வச்சு பிடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு 6-7 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்டையர் அவங்க வந்து சலுகைகள் கொடுக்குறவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க வெப்சைட்டில் எக்ஸல் ஃபைலாக வச்சு ஓப்பனாக வச்சுருக்காங்க. யாராச்சும் கூகுளில் போயிட்டு எக்ஸல் ஃபைல் ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணால் அந்த டேட்டா எல்லாம் வந்து ரிசல்ட்டில் வந்து நிற்கிது. இதை கண்டுபிடிச்ச 2-3 பேர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க, டேட்டா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து இதை கவர்மெண்ட்டை சொல்ல போய் கவர்மெண்ட் கொஞ்ச நாள் எதுவும் பண்ணலை. கவர்மெண்ட் கொஞ்ச நாள் எதுவும் பண்ணாதனால இவங்களே இண்டிபெண்ட்டாக ஒரு ரிப்போர்ட்டை விட்டாங்க. இது மாதிரி இண்டிபெண்ட் ரிப்போர்ட்டு இந்த வெப்சைட்டில் இவ்வளோ டேட்டா வந்து நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நேமு, ஏஜ் எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சு எக்ஸல் ஷீட்டை அவைலபிளாக ஆக்கியிருக்காங்க. இது வந்து தப்பு, இதை சரி பண்ணணும் ஒரு ஒரு ரிப்போர்ட் இது பண்ணாங்க. முதல்ல அந்த ரியாக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் கழித்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது இருந்துச்சு, ஆனால் அது வெறும் எக்ஸல் டெம்ப்ளேட் தான், அந்த டேட்டா எதுவும் உண்மை கிடையாது அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க வந்து இந்த டேட்டா ரிசர்ச் பண்ண 2-3 பேரை இவங்க தான் வந்து அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இது வந்து பிரச்சனை, இவங்க மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போட போகிறோன்னு பிரச்சனை கிளப்பி விட்டாங்க. கண்டுபிடிச்ச மேலே இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராக்டிஸாக தான் ஓடிட்டுருக்கு. இது பிரச்சனைன்னு சொல்கிறவங்கள நீ தான் கல்பிரிட்டு, உன்னை தான் பிடிப்பேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸோ இது ஒரு சைடில் நம்ம டேட்டா வந்து சேஃப் இல்லை. ஏன்னா நம்ம இதை சிஸ்டமை க்ரியேட் பண்ணவங்களுக்கு வேணால் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதை மேனேஜ் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு இதோட பிரச்சனைகள், இதோட சூட்சமங்கள், சீக்ரெட்ஸ், மெத்தட்ஸ் எதுவும் வந்து அவ்வளோ கிளியராக தெரிஞ்ச மாதிரி தெரியலை. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க ப்ராப்ளம்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஓப்பனாக எப்போ வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறீங்க? ஏன் வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறீங்க? பிரச்சனை இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டானா தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதுதானே முதல் ஸ்டெப்பு. ஏன் இதை சால்வ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம டேட்டாஸை திருடிய அல்லது தவறாக பயன்படுத்திய சில கம்பெனிகளை பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில். இது ஒரு நல்ல ஸ்டெப். இப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? இன்னும் என்ன கேள்வி கேட்குறீங்க? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனியை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ அதே கம்பெனியை நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வெண்டராக சூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் ரெசிடென்ட் டேட்டா ஹப்னு ஒன்று செட்டப் பண்ணுறதாக அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போட்டிருக்கு. ஒரு பிளாக் லிஸ்டட் கம்பெனியை இந்த மாதிரி வெண்டராக சேர்த்துருக்கோம்னா என்னெல்லாம் ஒரு செக்கே பண்ணாமல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு பிளாக் லிஸ்டட் கம்பெனி எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் டேட்டாவை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சூஸ் பண்ண முடியும்? இந்த நேரத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுற தொலைக்காட்சி, பத்திரிகை ஊடகங்களுக்கு நீங்கள் கேட்க நினைக்கிற கேள்விகள் என்ன? இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம மீடியாவும், நம்ம நியூஸ் பேப்பர்ஸும் சரி, நம்ம டிவி மீடியாவும் சரி கேள்விகள் கேட்குறதில்ல, அதை நியூஸை கவர் பண்ணுறதில்ல. இந்த ஆதாரே இந்த நிலைமைக்கு வந்திருக்கு என்றால் சைலண்ட்டாக கவர்மெண்ட் நிறைய பண்ணதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. அவங்க அது பண்ணும்போது நம்ம மீடியா வந்து அவ்வளோ ஜாஸ்தி கேள்விகள் கேட்குறதில்ல. ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் மட்டுமே உள்ளே பூந்து நல்லா அந்த நியூஸை வந்து பெருசாக போடுறாங்க. பிரச்சனை நடக்கிற வரைக்கும் யாருமே கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. மீடியா வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் வந்து முன்னாடியே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் ஏன் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஆதார் கார்டு சிஸ்டத்தை நிறைய தொழிலதிபர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அல்லது ஆதார் கார்டை விமர்சிக்கக்கூடிய உங்களையெல்லாம் நீங்களாம் வெளிநாடுகளிலிருந்து பணம் வாங்கி கிட்டத்தட்ட உங்களை ஒரு தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கேட்க நினைக்கிற பதில் கேள்வி? தீவிரவாதின்னு சொல்லலை, ஆனால் தீவிரவாதிகள் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா இவங்களுக்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள் மாதிரி நம்மளை வந்து பேசுகிறா போல தோணுது. நான் ஒரு சராசரி மனுஷன். கேள்விகள் கேட்குறவனை எல்லாம் ஆன்டி நேஷ்னல்னு பிராண்ட் பண்ணுறது ஒரு ஃபேஷனாக போச்சு. நான் ஆன்டி நேஷ்னல் இல்லை, நான் கேள்விகள் தான் கேட்பேன். நான் கேட்குற கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் தர முடியுமா? முடியாது. சூப்பர். உங்ககிட்டயும் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும்.
இந்த வீடியோவை உங்கள் கேள்வியோடு சேர்த்து பகிருங்க, உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. இன்னும் யாரெல்லாம் கேள்வி கேட்க ஆசைப்படுறீங்களோ கமெண்ட் பகுதியில் உங்கள் பேர் மற்றும் விவரங்களை தெரியப்படுத்துங்க. நம்ம பதில் கேள்விகளில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அதையும் சொல்லுங்கள். கேள்வி கேட்பது நமது உரிமை, பதில் சொல்ல வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் கடமை. பதில் கேள்விகளில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.